பார்வதி, ரொம்பவே நல்ல வேலை பார்த்த. அண்ணி, உங்க மாமியார் உங்களை எப்படிலாம் வேலை வாங்குவாங்க அதே மாதிரி நீங்களும் அந்த மாயாவை வேலை வாங்கணும்ல. அந்த மாயாவுக்கு மாமியார் தானே நீங்க. ஆமா பார்வதி, அவளுக்கு எப்படி வேலை வாங்குறன்னு மட்டும் பாரு. வா பார்வதி. ஓ, அப்படி ஒரு பிளானா? இருங்க வச்சுக்கிறேன். மாயா, மாயா. மச்சான் வாங்க மச்சான், எந்திரிங்க. எங்கம்மா? வாங்க. மாயா, அத்தை. இங்க வா. சொல்லுங்க அத்தை. ஆடி மாசம் பிறந்துருச்சுல, வீடெல்லாம் சுத்தபத்தமா இருக்கணும். சரிங்க அத்தை. பாத்திரத்தெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவி வைக்கணும். சரிங்க அத்தை. அப்புறம் விளக்கு, பூஜை சாமான் எல்லாத்தையுமே நல்லா புளி போட்டு பளபளன்னு தேய்ச்சி வைக்கணும். சரிங்க அத்தை. வாங்க வாங்க. என்ன மாமா? அங்க பாருங்க. துணி எல்லாத்தையும் துவைச்சு வச்சிடணும். சரிங்க அத்தை. அப்புறம் தலையணி உரையெல்லாம் எடுத்து நல்லா துவைச்சு வெயில்ல காய போட்டு கையோட மடிச்சு வச்சிடணும். சரிங்க அத்தை. எங்க பாரு, துவைக்கணும்னு சொன்ன உடனே நீ பாட்டுக்கு துவைக்கிற மிஷின் இருக்குல்ல, அதுல போட்டு எல்லாத்தையும் துவைச்சு வச்சிடாத. நல்லா சோப்பை போட்டு நல்லா தேய்னு தேய்ச்சு அடி அடின்னு அடிச்சு கையால துவைக்கணும். புரியுதா? சரிங்க அத்தை. என்ன, நான் என்ன சொன்னாலும் சரின்னு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்க? இல்ல அத்தை, நீங்க நல்ல விஷயம் தானே சொல்றீங்க. நீங்க ஏதோ முக்கியமான விஷயமா வெளியே போறீங்க போல. இல்லனா இந்த வேலையெல்லாம் நீங்க தான் பண்ணிருப்பீங்க. நீங்க போங்க அத்தை, நீங்க சொன்னதெல்லாம் நான் பண்ணி வச்சிடுறேன். பாத்தீங்களா மச்சான், என் மருமக எப்படி பேசுறான்னு? ஆனா என் பொண்டாட்டி கிட்ட உங்க பொண்டாட்டி போட்டு கொடுக்குறா. 2 பேருமா சேர்ந்து என் மருமகளை வேலை பார்க்கறாங்க. இத பாருங்க மச்சான், இதை விடக்கூடாது, விடவே கூடாது. மாயா. சொல்லுங்க மாமா. அம்மாடி, இந்த பத்திரத்தை கொஞ்சம் படிச்சு சொல்லுமா. மாமா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இன்னைக்கு வேலை நிறைய இருக்கு. வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா, இது ரொம்ப முக்கியமான பத்திரம். பாவம் கந்தசாமி அண்ணன், இவர் வருஷக்கணக்கா பயிரிட்ட நிலத்தை எவனோ ஒருத்தன் வந்து சொந்தம் கொண்டாடுறானாமே. நாளைக்கு வர சொல்லுங்க மாமா, நிறைய வேலை இருக்கு. நான், பாட்டி, பெரியம்மா எல்லாரும் பிரிச்சு பிரிச்சு செய்றோம். என்ன சொல்ற, நீங்க 3 பேர் தான் செய்றீங்களா? ஏன் பத்மா பார்வதியில இருக்காங்களே, இவங்க செய்ய மாட்டேன்ட்டாங்களா? நாங்களும் வேலையா தான் மார்க்கெட்டுக்கு போறோம். மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க நீங்க ஏன் போகணும்? ஆடி மாசம் விசேஷம்லாம் வருது, அதான் காய்கறி எல்லாம் வாங்குறதுக்கு போறோம். நீங்க எல்லாம் ஒண்ணும் மார்க்கெட்டுக்கு போக தேவையில்லை. நீங்க பைய கொடுங்க, நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். அம்மா மாயா, நீ இந்த பத்திரத்தை படிச்சு சொல்லுமா. கழுவணும், துவைக்கணும், அலசணும், புளியணும், துடைக்கணும், பாலிஷ் பண்ணணும், இன்னும் என்னென்ன வேலை இருக்கு எல்லாத்தையும் இவங்க 2 பேரும் செய்யணும்ல. மாமா, நானே வீட்டு வேலையை பாத்துக்கிறேன். சரி, அப்ப இந்தாங்க, 2 பேரும் உட்கார்ந்து பத்திரத்தை படிச்சு விளக்கத்தை இவங்களுக்கு சொல்லுங்க. நீங்க தான் பத்திரம் படிக்கிறதுல பயங்கர கெட்டிக்காரராச்சே. நான் கெட்டிக்காரன் தான், ஆனா பத்திரத்துல சின்ன எழுத்தா இருக்கா, படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். மச்சான், கந்தசாமி நிலத்துல ஏதோ பிரச்சனையா? கேள்விப்பட்டேன். ஐயா பத்திரத்தை படிச்சு அளவு குறிக்கணும். லாயர் தான் பக்கத்திலேயே இருக்காங்களே, மாயா படிச்சு சொல்லுவா. மச்சான், அதைத்தான் நான் இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாயா தான் வீட்டு வேலை செய்யணும், வீட்டு வேலை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம வீட்டு வேலையை வீட்டுல யாராவது பாத்துக்கலாம். சரியா சொன்னீங்க மச்சான், அதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். முதல்ல அந்த நிலத்து பிரச்சனையை முடிச்சு கொடுங்க. சரிங்க. மாடர்ன் ட்ரெஸ் இருக்கு, ஸ்வீட் இருக்கு, இன்னும் பழமும் இருக்கு, மாயா இருக்கா, ரோம் இருக்கு, கட்டில் இருக்கு. யாரும் இதை பார்த்துடக்கூடாது, நேரா பெட்ரூம் போயிட வேண்டியதான். டேய் விடுறா. மாமா, என்னடா? நீங்க போயிட்டு வரும்போது பால்கோவா வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களே, வாங்கிட்டு வந்தீங்களா? உனக்கு வாங்கிட்டு வராம இருப்பானா? இரு. மாமா, எதுக்கு மாமா உள்ள வைக்கிறீங்க? டேய், நீ பால்கோவா தானே கேட்ட? ம். இந்தா பால்கோவா. என்ன மாமா எடுத்து உள்ள வச்ச? டேய், நீ பால்கோவா தானே கேட்ட? அப்போ அது என்னது? அது அல்வாடா, மாயாவுக்கு. அப்ப இன்னும் நிறைய பார்சல் இருக்கிற மாதிரி இருக்கு பையில. உனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தா போதுமா? வீட்ல எல்லாருக்கும் வாங்க வேண்டாமா? எல்லாருக்கும் ஸ்வீட் பிடிக்கும்லடா, அதான் எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ அப்பா. சரிடா, நீ சாப்பிடு, நான் வரேன்.
சீனு இரு என்னம்மா இருப்பா இரு எங்க ஓடுற? நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்கன்னு எனக்கு தெரியணும். மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சீனு, நான் உன் அம்மா, உன்னை பெத்து வளர்த்தவ. எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு உனக்கு எனக்காவது தோணிருக்காடா? அண்ணி சீனு எதுக்காக இப்ப திட்டுறீங்க? அவன் தான் எல்லாருக்காகவும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கான்னு அப்போ சொன்னான்ல. அப்போ அப்புக்கு கொடுப்ப, எனக்கு கொடுக்க மாட்டேன். எல்லாருக்கும் தான் நீ வாங்கிட்டு வந்திருக்காம. அப்போ கிட்ட அவன் அப்படித்தானே சொல்லிருக்கான் இல்ல சீனு? விடு பார்வதி, எனக்கு என்னன்னு நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன நீ சொல்றீங்க? அவன் பொண்டாட்டிக்காக இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருப்பான், அப்படித்தானடா? நாங்க கேட்டா நீ கொடுக்க மாட்டல? குடுடா, அம்மா குடு. அம்மா குடுங்கறல. அம்மா என்ன பண்றீங்க? அம்மா குடுறேனா? அம்மா வேணாம்மா. குடு. அம்மா சீனு, அம்மா சொன்னா விடு. கேளுங்க, விடுங்கம்மா விடுங்கம்மா. விடு சீனு. டேய் அம்மா சீனு அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கொடுங்கம்மா வேணாம்மா. பத்மா விடு. என்ன பத்மா? மா, ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்காமா. உன்னை குடுறான்னு சொன்னா எடுத்துட்டு போறான். பார்வதி, ஐயோ, இந்தா அம்மா, பாரும்மா, அம்மா. நீ சாப்பிடு. அம்மா மா, இந்தாம்மா, நீ அம்மா அம்மா சாப்பிடு. அம்மா வேணாம்மா. விடுடா. சாப்பிடுமா. ஐயோ பாட்டி பாட்டி பிரிக்காதீங்க. அம்மா பார்த்தா டென்ஷன் ஆயிடுவீங்க, வேண்டாம். டேய், என்ன பொண்டாட்டிக்காக ஏதோ ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்க, அத மத்தவங்க சாப்பிட கூடாதா? போட அம்மா பேசாம. கொடுங்கம்மா, சொன்னா கேளுங்க. ஏய், விடுறா. இதோ வந்துட்டாளே உன் சக்கரை கட்டி. அவளுக்கு ஒண்ணு கொடு, அத எக்கச்சக்கமா இருக்கே. இந்தா. ஹம். வா பார்வதி. அம்மா ஐயோ அத்தை பாட்டி. டேய், என்னடா வாங்கிட்டு வந்திருக்க? என்ன இது? என்ன இது? சீனு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? அத்தை நீங்களும் பிரிச்சிட்டீங்களா? பாட்டி நீங்க பிரிக்கலையில. இல்லப்பா. மா, அந்த கன்றாவிய முதல்ல அவன் கையில கொடுங்க. இந்தா. யாருக்குடா? யாருக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? வேற யாருக்கா இருக்கும் அண்ணி? அவன் பொண்டாட்டிக்கா தான் இருக்கும். சீனு எனக்கு ஒன்றும் வாங்கிட்டு வரல. இல்ல மாயா, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். எதுக்காகடா இதை வாங்கிட்டு வந்த? போடு, ஃபாரின்ல போட்ட மாதிரி அப்படியே சின்னதா போட்டு அரைகுறையா போட்டு ஆள ஜிங்குச்சான்னு திரி. அத்தை இதுக்கு மேல பேசாதீங்க. என்னடி, நான் பேசக்கூடாதா? அப்புறம் வேற யார் பேசுவா? நான் உன் மாமியாரு. மாயா ஒன்னும் கேட்கவே இல்லம்மா, நானும் அதான் இந்த மாடர்ன் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். இங்க பாரு சீனு, உனக்கு போய் சொல்றதுக்கு இவ நல்லா கத்து கொடுத்து வச்சிருக்காடா. மா. நல்லா பேசுடா, பேசு. இருங்க, இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். சீ. மா. ஷோ சீனு, என்ன சீனு இதெல்லாம்? மாயா